யுவராஜ் அவங்களுடைய திருமண ஃபங்க்ஷன்ல நீங்க கலந்துருக்கீங்க. இது நீங்க கலந்துகிட்டது சரிதானா? யுவராஜ் கவுண்டரோட பொண்ணோட பூப்புனித நீராட்டு விழால நான் கலந்துகிட்டேன். என்னன்னா அவர் வந்து ஒரு குற்றவாளியா சொல்றாங்க, அவருக்கு குற்றவாளியா இல்லையான்னு நீதிமன்றம் முடிவு பண்ணும். இன்னொன்னு என்னன்னா ஒரு பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கான ஒரு அடையாளமா இன்னைக்கு யுவராஜ் தமிழ்நாட்டுல இருக்காரு. அந்த பெண் பிள்ளைகளுக்கு அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு வரும்பொழுது அவருக்கு அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நடந்தது ஒரு கொலையா வழக்கு பதிவு பண்ணிருக்கு. அது விசாரணை முடிந்து அவர் தண்டனை குற்றவாளி ஆயிட்டாரு. இருந்தாலும் அவங்க மேல்முறையீடு போறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்கள வந்து என்னைக்குமே யுவராஜ வந்து நாங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, இப்போ வரைக்கும் இந்த வழியை விஜய் என்ன பண்ணுவாங்க, நடிகர் விஜய் வருஷம் அந்த மாணவர்களுக்கு படிப்பறிப்பு விழான்னு சொல்லி சின்னத்துறையை கூப்பிட்டு மேடையில உட்கார வச்சு அந்த சின்னத்துறை விஷயம் திருப்பி கிளப்பி விடுவாரு. இப்ப இந்த வருஷம் நான் விஜய்க்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்ப போய் சமீபத்துல ஒரு இடத்துல போய் அந்த மாணவர் அடி வாங்கிட்டு வந்தாரு. அதை தப்புன்னு சொல்லி எதுக்காக அடி வாங்கினான்னு மேடையில பேசி விஜய் தன் பக்கத்துல உட்கார வைப்பாரான்னு நான் விஜய்கிட்ட கேள்வி கேட்கிறேன். ஏன் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஒரு சமூகத்தை தூக்கி வச்சு மத்த சமூகத்தை நீங்க ஏன் காயப்படுத்துறீங்க, நசுக்கிறீங்க? ஏன் இப்படி ஒரு அரசியல் நீங்க பண்ணணுமா நீங்க முன்வைக்கிறீங்க? இப்ப யாரு மேல தப்பு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இல்ல தப்பு வந்து இந்த குரல் கொடுத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னு குரல் கொடுத்து கிளப்பி விட்டாங்க பாத்தீங்களா, அவங்க மேலதான் தப்பு. ரஞ்சித், மாரி செல்வராஜ், அன்றைய சூழ்நிலைக்கு திருமாவளவன் அவர்கள், இவங்க எல்லாம் கொடுத்த குரல், இவங்க எல்லாம் அரசுக்கு கொடுத்த பிரஷர், இதுதான் இன்னைக்கு இந்த சூழ்நிலைக்கு காரணம். அப்ப விசாரணைன்றதே இல்ல. அந்த 5 மாணவர்கள் டயலாக்கு என்னென்ன வழக்குகள் அவங்களை போட முடியுமோ, என்னென்ன இது அவங்களுக்கு என்னென்ன சட்டப்படி நெருக்கடிகள், அதாவது எப்படி அந்த மாணவர்கள் வந்து சின்னத்துறை வயசு மாணவர்கள் தான், அவங்களுக்கு கொடுத்த நெருக்கடிகள் பெரும் நெருக்கடி, சட்டத்தின் ரீதியாக கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள் பெரும் நெருக்கடி. இன்னைக்கு வரைக்கும் மாணவர்கள் வர சண்டையெல்லாம் யாரு, இதுக்கெல்லாம் கிரிமினல் தரம் எல்லாம் சொல்ல முடியாது. சின்னத்துறையும் படிக்கும் மாணவன், அந்த 5 பேரும் மாணவன். சின்னத்துறை அவங்களை டீஸ் பண்ணும் பொழுது அந்த மாணவர்களுக்கு கோபம் வந்து அடிக்க, அந்த சின்னத்துறை மாணவன் அதுக்கு டீச்சர்கிட்ட சொல்லிக் கொடுக்க, டீச்சர் வந்து நீங்க உங்க அப்பா அம்மாவை கூட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு வரணும், இந்த 5 மாணவர்களை பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. வெளியே போகும் சின்னத்துறையால தான் நம்ம இப்படி வெளியில வந்து நம்ம அப்பா அம்மா கூட்டிட்டு போறோம், நம்ம அடிப்பாங்களேன்ற பயத்துலதான் சின்னத்துறை வீட்டுக்கு இந்த மாணவர்கள் சென்றிருக்காங்க. இது வந்து ஒரு சாதாரண சம்பவம் தான். இப்ப சின்னத்துறைக்கு அவங்களும் நடந்ததுக்கு அவங்க மேல வழக்கு போட்டதுக்கு இது சாதாரண சம்பவம் தான். சின்னத்துறை அவர்கள் சமூக மாணவர் என்பதை கையில் எடுத்து ரஞ்சித், மாரி செல்வராஜ் செய்த இந்த சாதிய அரசியல் தான் இந்த நிலைக்கு காரணம். யூத் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது திரைப்பட தயாரிப்பாளர் சௌத்ரி தேவர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். யுவராஜ் அவங்களுடைய திருமண ஃபங்க்ஷன்ல நீங்க கலந்துருக்கீங்க. இது நீங்க கலந்துகிட்டது சரிதானா? யுவராஜ் கவுண்டரோட பொண்ணோட பூப்புனித நீராட்டு விழால நான் கலந்துகிட்டேன். என்னன்னா அவர் வந்து ஒரு குற்றவாளியா சொல்றாங்க, அவருக்கு குற்றவாளியா இல்லையான்னு நீதிமன்றம் முடிவு பண்ணும். இன்னொன்னு என்னன்னா ஒரு பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கான ஒரு அடையாளமா இன்னைக்கு யுவராஜ் தமிழ்நாட்டுல இருக்காரு. ஏன்னா அந்த பெண் பிள்ளைகளுக்கு அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு வரும்பொழுது அவருக்கு அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நடந்தது ஒரு கொலையா வழக்கு பதிவு பண்ணிருக்கு. அது விசாரணை முடிந்து அவர் தண்டனை குற்றவாளி ஆயிட்டாரு. இருந்தாலும் அவங்க மேல்முறையீடு போறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்கள வந்து என்னைக்குமே யுவராஜ வந்து நாங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, எங்களுக்கு நட்பு சாதி அவர்கள். அவங்களோட விழாவுக்கு இன்னொன்னு என்னன்னா அவங்களோட மனைவி சுமிதா யுவராஜ் வருடம் வந்து தேவர் ஜெயந்திக்கு வந்து கலந்துக்குவாங்க. அப்படி அந்த அளவுக்கு நாங்க நட்புணர்வா இருக்கிற ஒரு இரு சமுதாயங்கள். அவங்க வீட்டு இல்ல விழாவுக்கு அவங்க பொண்ணோட பூப்புனித நீராட்டு விழாவுக்கு கூப்பிடும் போது நாங்க கண்டிப்பான முறையில நாங்க போய் அந்த விழாவில் கலந்துட்டு நாங்க அந்த விழாவை சிறப்பிச்சுட்டு வந்தோம். அந்த டயத்துல அவர் வந்து பரோல்ல வந்திருந்தாரு. அதை வந்து ரொம்ப தவறுதலா எல்லாருமே பரவல் வந்துட்டாரு வச்சுட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கொலை குற்றவாளி, கொடுமையான குற்றவாளி தான் சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணு. ஒரு தந்தையா அவர் முறைப்படி தன் மகளுக்கு என்ன செய்யணுமோ கடமைக்கு அவர் பரவல் பெற்று வந்து அட்டன் பண்ணிட்டு போனாரு. அது சட்டப்படிதான் நடந்திருக்கு. இங்க அதை எதிர்த்து சத்தம் பண்ண அதெல்லாம் செல்லாதுன்னு நம்ம பார்த்தோம். அது போக அவர் அவர் என்னைக்குமே வந்து நாங்க ஒரு கௌரவமான ஒரு நபரா தான் பாக்குறோம். ஏன்னா நாடக காதல்ன்ற கும்பலை எதிர்த்து நின்றவர். இந்த சம்பவத்துக்குள்ள எப்பயுமே நாங்களே நாடக காதலை எதிர்ப்பவர்கள், பெண் பிள்ளை பாதுகாப்பை உறுதிப்படுத்தணுன்றதுல நம்பிக்கை உள்ளவர்கள். அந்த அடிப்படையில நாங்க போய் கலந்துகிட்டு வந்தது
அந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சதும் அது எங்களோட கடமையா நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா சார். ஆனா இது நீங்க வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குல்ல, சாதி படுகொலை செய்யறவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி எல்லாம் இது இருக்கு, அது சரிதானா? நாங்க அந்த கொலையவே விட்டுருங்க, அது ஒரு நிகழ்ச்சி. அந்த அவங்கள நான் ஊக்குவிக்கிறதா இல்ல, அதுக்காண்டி நாடக காதல் நாங்க ஆதரிக்க முடியாதுல்ல. நாடக காதல் ஒரு பெண் பிள்ளையை ஏமாற்றி திருமணம் செய்து திருமணம்ன்ற பேர்ல பெற்றோர்கள் சம்மதம் இல்லாமல் அந்த பெண்ணை கூட்டி சென்று திருமணம்ன்ற பேர்ல ஒரு போலி ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி போலியா அவங்களோட திட்டங்களை நிறைவேற்றி அந்த பொண்ணை இருக்கிற நகையோ பணமோ குடும்பத்திலிருந்து பறிக்க நினைக்கிற ஒரு கும்பலை நாங்க எப்படி ஆதரிக்க முடியும்? அவங்களுக்கு எதிரானவர்கள் நாங்கள். இந்த கொலை நடந்தது, அதுக்கு நீங்க இப்படி சொல்றீங்க. பட் ஆனா அவங்க 2 பேரும் சம்மதத்தோட தானே அந்த விஷயம் நடந்தது. இருந்தாலும் அவங்க படுகொலை செய்யப்பட்டது தவறுதானே இந்த விஷயம் இந்த இடத்துல? இல்ல சம்மதம் நீங்க சொல்றீங்க, சம்மதம்ன்ற பேர்ல அவங்க ஏமாத்திட்டு எத்தனையோ பேர் போறாங்க. அதாவது ஒரு பெற்றோர்களுக்கு காதல் பண்ணுங்க தப்பு இல்ல, அந்த காதலை போய் பெற்றோர்கள்ட்ட சொல்லுங்க, பெற்றோர்கள் விசாரிக்கட்டும். பெற்றோர்கள் விசாரிச்சு தானே ஒரு பொண்ணை ஒரு பையனை, இப்ப பெற்றோரே ஒரு பையனை ஒரு பெண்ணுக்கு பிடிச்சு வைக்கிறாங்கன்னா எதுவுமே விசாரிக்காம ஒரு பையனை கூட்டிட்டு வந்தா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவர்களுக்கு தீர விசாரித்து அந்த பையன் நல்லவனான்னு தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்குற முழு உரிமையும் பெற்றோர்களுக்கு வேண்டும். கண்டிப்பா அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் கொடுக்கணும். ஏன்னா நாளைக்கு நல்லதோ கெட்டதோ தாங்க போறது பெற்றோர்கள். போற ரோட்ல விட்டு போனா நாளைக்கு பார்க்க போறது பெற்றோர்கள். பெற்றோர்களுக்கு முழு உரிமை உண்டு. இப்ப நான் கூட ஒரு சட்டம் போட போறா சொன்னாங்க, நான் போடல. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் திருமணம் பண்ணா கூட பெற்றோர்கள் சம்மதம் வேண்டும், தாயோ தகப்பனோ. அந்த சட்டம் கண்டிப்பாக வர வேண்டும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது சமீபத்திய 2000க்கு மேல ஏகப்பட்ட திருமணங்கள். ஏன்னா நீங்க சொல்றது சரிதான், பெற்றோர்களுடைய சம்மதம் வேணும்னு சொல்றீங்க. ஆனா இவங்க 2 பேரும் மேஜரு, 2 பேரும் விரும்பிதான் கல்யாணம் பண்றாங்க. அப்படின்றப்போ எப்படி நீங்க சொல்றது சரியாக முடியும்? இல்ல 2 பேரும் மேஜர். அதாவது நாடக காதல்ன்றது ஒரு கும்பல். அந்த கும்பல் வந்து என்ன வேலைன்னா பணக்கார பெண்களை காதலித்து பணக்கார பெண்களை திட்டமிட்டு திருமணம் செய்வது போல் திருமணம் அந்த அதுக்கு நிர்பந்தப்படுத்தி அதை வச்சு பணம் பறிக்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்கு. இப்ப இன்னி போற காலங்களில் நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க இன்னைக்கு வந்து கலப்பு திருமணம் நிறைய நடக்குதுன்னு பெற்றோர்கள் சம்மதம் தான் நடத்திட்டு போறாங்க. அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை. ஆனா நாங்கள் வந்து கண்டிப்பான முறையில நாங்க எங்க சமுதாயத்துக்கு தான் அந்த திருமணம் நடக்கணும்ன்றது எங்களோட எப்படி சொல்றது, எங்களோட கட்டாயம் கூட சொல்லாங்க. அந்த மாதிரி தான் நாங்க எங்களோட இது மீறி ஒரு கலப்பு திருமணத்துக்கு ஒரு பெண் ஆசைப்பட்டா அவங்க தகப்பட்ட போய் அந்த பையனை பத்தி எடுத்து சொல்லி அந்த பையனை பத்தி விசாரிச்சு முழுமையா தெரிந்த பிறகு பெற்றோர்கள் சம்மதத்தோடு நடந்தாதான் அந்த பெண் பிள்ளைக்கு என்னைக்கு பாதுகாப்பு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுலயே நிறைய இது வந்து சொல்லக்கூடிய காலகட்டத்துல எவ்வளோ ஒருத்தர் அடையாளம் தெரியாத நபருடன் அடையாளம் தெரியாத ஒரு மாசமோ 2 மாசமோ 20 வருஷமா ஒரு பெற்றோர்கள் வளர்க்குறாங்க. அந்த 20 வருஷம் பாசத்தை உடைச்சு 6 மாசம் 1 வருஷம் லவ் பண்ணேன்னு சொல்லி ஓடி போனா அது எந்த லெவலில் நம்ம ஏத்துக்கிற முடியும்? அப்ப பெற்றோர்களுக்குன்னு ஒரு உரிமையே கிடையாதா? 20 வருஷம் வளர்த்த பெற்றோர்களை பத்தி சிந்திக்கவே மாட்டீங்களா? இல்ல சப்போஸ் இன்னொருக்கு எடுத்துக்கோங்க, எத்தனையோ பெண்கள் ஓடி போன பிறகு அந்த பெற்றோர்கள் தற்கொலை பண்ணிருக்காங்களே, அதெல்லாம் நாடக தற்கொலையா சொல்லுங்க? அதை எப்படி நீங்க எடுத்துக்குவீங்க? கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா யுவராஜ் அவர்கள் தியாகி மாதிரி சொல்றீங்க. ஒரு கொலை குற்றவாளி எப்படி தியாகியா ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் இந்த இடத்துல? தியாகியா நாங்க சொல்லல, அவர் கோவப்பட்டது தப்பு இல்லைன்னு தான் சொல்றோம். கொலைக்கு தண்டனை அனுபவிக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு, அவர் சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணுக்கு ஒரு பாதிப்புன்னும் போது அந்த அவர் கோவப்பட்டது எப்படி நம்ம தப்புன்னு சொல்லலாம்? கோவப்பட்டதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. கொலை பண்ண துணிகிறப்போ அந்த இடத்துல ஒரே விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி ஒரு போன வாரம் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அவருக்கு. போன வாரம் இதே மாதிரி ஒரு வழக்குல அவர் விடுதலையா இருக்காரு. கூடிய சீக்கிரம் இந்த வழக்குல அவர் விடுதலை ஆவார் நாங்க நம்புறோம். கண்டிப்பா இந்த மாதிரி தொடர்ந்து இப்ப அந்த கொங்கு மண்டலமா இருக்கட்டும், தென் மாவட்டங்களா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஜாதிய படுகொலை வந்து தொடர்ந்து நடக்குது. இதற்கெல்லாம் என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, கொலைகள் வந்து நடப்பதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதை பூரா ஜாதிய கொலைகளா நம்ம பட்டியலிட முடியாது. ஏன்னா ஜாதிய கொலைகள் பட்டியலிடுறதுனாலதான் ஜாதிகளுக்குள்ள பிரச்சனையே வருது. ஒருத்தர் பிடிக்கல, ஒரு சம்பவம், ஒரு ரவுடி, யார் என்ன கொலை நடந்தாலும் அதை ஜாதியின் கீழ் கொண்டு வருவது அது நல்லா இருக்காது, ஆரோக்கியமான போக்கும் கிடையாது. ஜாதிய படுகொலைகள்ன்றது இங்க வந்து எப்படி சொல்றது, சாமானிய மக்களிடையே அந்த மாதிரி ஜாதிய படுகொலைகள் எதுவுமே கிடையாது. ரவுடிசமோ
இல்ல வேறு சில காரணங்களை நடக்கிற கொலைகள் பூராமே ஜாதிய கொலைகளா அடையாளம் காட்டப்படுது. கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்ப இந்த நாங்குநேரி விஷயத்தை எடுத்துக்கோமே, அந்த தாழ்த்தப்பட்ட ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து பயங்கரமா வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதற்கெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல ஏற்கனவே நான் சின்னத்துறை மேட்டரை பத்தி பேசியிருக்கேன். ஏற்கனவே சின்னத்துறையை வந்து எங்க மாணவர்கள், எங்க சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் 5 பேர்கள் தாக்குனாங்கன்னு சொல்லி அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணாங்க. அந்த வழக்கெல்லாம் பதிவு பண்ணதெல்லாம் நான் ஒண்ணுமே சொல்லல. அது சாதிய சாயம் பூசி அந்த மாணவர்களை சாதி வெறியர்கள் என்று முத்திரை குத்தி ஒரு கும்பல், சினிமா துறையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், ஒரு கும்பல் வந்து எங்க மாணவர்கள் மேல கடுமையா குற்றம் சாட்டிங்க. ஆனா உண்மை என்னன்னா, அந்த மாணவன் வந்து அன்னைக்கு அந்த மாணவன் வம்பிழுத்திருக்கான். அந்த மாணவன் மேலேயும் தப்பு இருந்திருக்கு. அது யாருமே கேட்கல. ஆனா இப்ப சமீபத்துல அந்த மாணவன் வந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்திருக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போறான். அங்க வச்சு தாக்கப்படுறான். அது ஒரு அது ஒரு சம்பவம். அந்த சம்பவத்துல பின்னணியில சில விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி நம்ம பேச விரும்பல. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த தாக்கப்பட்ட மாணவனுக்கு முதல்ல எங்க தேவர் சமூக மாணவர்கள் போது குரல் கொடுத்து சாதிய சம்பவமாக்கிய யாரும் இந்த பிரச்சனையை அமைதியா விட்டுட்டாங்க. சின்னத்துறை மேட்டர்ல யாரும் வாயே திறக்கல. அப்ப இதுல இருந்து என்ன சொல்லுன்னா, தேவர் சமூகத்துக்கு மட்டும்தான் இங்க எதிராக குரல் கொடுக்க ஒரு ஒரு கும்பல் இருக்கே தவிர்த்து, அது மற்ற விஷயங்கள்ல மற்ற இதுல அதே மாதிரி தாக்கப்படும் பொழுது அவங்க எல்லாம் வந்து வாயெல்லாம் பொத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அப்ப அவங்களோட வன்மம் பூரா என் சமூக மாணவர்கள் எதிர்காலத்தை, என் சமூக மாணவர்கள் நாளைக்கு ஒரு அரசு வேலை எதுக்கு போகக்கூடாது, அவங்க அந்த மாதிரி நிர்பந்தப்படுத்தி எங்க சமூகத்தை திட்டமிட்டு இந்த மாதிரி ஒரு சாதி வெறியெல்லாம் கட்டமைக்கிறார்கள். கண்டிப்பா சார். இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா நாங்குநேரியில நிறைய பல உண்மைகள் வந்து மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிய வருது. இப்ப நாங்குநேரியில என்ன நடந்தது அப்படின்றத எங்களுக்காண்டி தெளிவா சொல்லுங்களேன். இல்ல அந்த சம்பவம் எப்படின்னா, அந்த மாணவர்களோட சண்டை வந்தது உண்மை. அந்த மாணவன் வந்து அந்த குறிப்பிட்ட சின்னத்துறை என்ற மாணவருமே அவருடன் சண்டை செய்துள்ளார் முன்னாடி. ஏன்னா பொதுவா தெரியும், தேவமாறனாலே ஆக்ரோஷம் இயற்கையிலேயே அவங்களோட இருந்ததுனால இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த மாணவன் வீட்டுக்கு சென்றிருக்காங்க. அந்த மாணவன் அடிக்கடி அப்ப யதார்த்தமா அந்த மாணவன் வீட்டுக்கு சென்று அந்த மாணவனோட தள்ளுமுறை ஏற்பட்டு சண்டை ஏற்படும் போது யதார்த்தமா அங்கிருந்து சின்னத்துறை வீட்டுல இருந்த அருவாளை எடுத்துதான் சின்னத்துறை இது யதார்த்தமாக நடந்த சம்பவமே தவிர்த்து திட்டமிட்டு அவர்கள் கையில் அருவாளுடன் சின்னத்துறையை போய் தாக்கணும், வெட்டணும் அப்படின்ற நோக்கத்துல போல சின்னத்துறையின் வாக்குவாதம் ஏற்பட்டு வாக்குவாதம் முத்தியதின் விளைவாதான் அந்த தாக்குதல் நடந்திருக்கு. எக்காரணத்திலும் தாக்குதலை நாங்க ஏத்துக்க மாட்டோம். தாக்குனது தப்புதான். தாக்குனதுக்காக அவங்க மேல எஃப்ஐஆர் போடப்பட்டது. ஆனா சாதி வெளியேன்னு சொல்லி அவங்க மேல பிசிஆர் வழக்க சேர்த்து அவங்களுக்கு ஏகப்பட்ட பேர் குரல் கொடுத்து பிரஷர் கொடுத்து அந்த மாணவர்களை ரொம்ப சட்டத்தின் புடியில் எவ்வளவு அவங்களை நெருக்கடி கொடுக்க முடியுமோ அவ்வளவு நெருக்கடி கொடுக்க வைத்தார்கள். இன்னொன்னு என்னன்னா, இப்ப வரைக்கும் அந்த மாணவர்கள் இப்ப வரைக்கும் இந்த வழியை விஜய் என்ன பண்ணுவாங்கன்னா, நடிகர் விஜய் வருஷம் அந்த மாணவர்களுக்கு படிப்பறிப்பு விழான்னு சொல்லி சின்னத்துறையை கூப்பிட்டு மேடையில உட்கார வச்சு அந்த சின்னத்துறை விஷயம் திருப்பி கிளப்பி விடுவாரு. இப்ப இந்த வருஷம் நான் விஜய்க்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்ப போய் சமீபத்துல ஒரு இடத்துல போய் அந்த மாணவர் அடி வாங்கிட்டு வந்தாரு. அதை தப்புன்னு சொல்லி எதுக்காக அடி வாங்கினான்னு மேடையில பேசி விஜய் தன் பக்கத்துல உட்கார வைப்பாரான்னு நான் விஜய்கிட்ட கேள்வி கேட்கிறேன். ஏன் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஒரு சமூகத்தை தூக்கி வச்சு மத்த சமூகத்தை நீங்க ஏன் காயப்படுத்துறீங்க, நசுக்கிறீங்க, ஏன் இப்படி ஒரு அரசியல் நீங்க பண்ணணுமா? இதுதான் என்னோட கேள்வி. கண்டிப்பா. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அந்த நாங்குநேரியில நடந்த அந்த சின்னத்துறை அவங்க மேலையும் தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவரு மேலையும் தப்பு இருக்கா, இது ஏன் மறைக்கப்படுது அப்படின்றதுதான் இந்த இடத்துல வந்து பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன் மறைக்கப்படுகிறது சார்? இல்ல இதுக்குதான் நான் சொல்ல வரேன். அதாவது திரைப்பிரபலங்கள், அரசியல்வாதிகள், இப்ப இவங்க குடும்பமே பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமே கூட இந்த விஷயத்துல தலையிட்டு அந்த மாணவர்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லணும்னு நிர்பந்தப்படுத்துறார். முதல்வரே வந்து நிர்பந்தப்படுத்தி சின்னத்துறைக்கு அந்த அநீதி இழைத்த மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க. அப்ப முதல்வர் வரைக்கும் உத்தரவு வரும்போது காவல்துறை என்ன செய்யும் சொல்லுங்க? காவல்துறை அது கடுமையா கையில எடுத்து அந்த 5 மாணவர்களை எவ்வளவு தூரம் அவங்கள சட்டத்தால் ஒடுக்க முடியுமோ ஒடுக்கத்தர செய்வாங்க. இதுதான் அங்க நடந்தது. இப்ப ரஞ்சித், மாரி செல்வராஜ் அன்னைக்கு கொடுத்த குரல் பெருசாகுது. மீடியாக்கள் நீங்க என்ன பண்றீங்க,
இந்த மாதிரி குரல் கொடுத்தா இதை பெருசாக்கி அங்க என்னமோ பெரிய கலவரம் நடந்த மாதிரியும் அங்க பெரிய கொடுமைகள் நடந்த மாதிரியும் காட்டுறீங்க. அந்த அதாவது இது ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க முன்வைக்கிறீங்க, இப்ப யாரு மேல தப்பு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இல்ல தப்பு வந்து இந்த குரல் கொடுத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னு குரல் கொடுத்து கிளப்பி விட்டாங்க பாத்தீங்களா, அவங்க மேலதான் தப்பு. அதாவது ரஞ்சித், மாரி செல்வராஜ், அன்றைய சூழ்நிலையில் திருமாவளவன் அவர்கள், இவங்கெல்லாம் கொடுத்த குரல், இவங்கெல்லாம் அரசுக்கு கொடுத்த பிரஷர், இதுதான் இன்னைக்கு இந்த சூழ்நிலைக்கு காரணம். அப்ப விசாரணைன்றதே இல்ல. அந்த 5 மாணவர்கள் டயர்டாக்கு என்னென்ன வழக்குகள் அவங்களை போட முடியுமோ, என்னென்ன இது அவங்களுக்கு என்னென்ன சட்டப்படி நெருக்கடிகள், அதாவது எப்படி அந்த மாணவர்கள் வந்து சின்னத்துறை வயசு மாணவர்கள் தான், அவங்களுக்கு கொடுத்த நெருக்கடிகள் பெரும் நெருக்கடி, சட்டத்தின் ரீதியாக கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள் பெரும் நெருக்கடி. இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் அவங்க மேல வழக்கு போடப்பட்டு இருக்கு. விஜய் கூப்பிட்டு உட்கார வச்சா அந்த மாணவர்களை தேடிடுறாங்க. இது எங்கெங்க ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் போது அந்த சம்பவம்லாம் இந்த நினைவூட்டும் பொழுதுலாம் இந்த மாணவர்கள் விரட்டப்படுகிறார்கள். இந்த மாணவர்கள் மீது அதுக்கடுத்து தொடர்ந்து ஒரு மாணவன் மீது 2-3 வழக்கு பொய் வழக்கே போடப்பட்டுள்ளது. இப்ப இதுக்கு நான் குரல் கொடுக்க என்னோட கடமை. ஆனா முதல்ல அடித்தவர் யாரு சார்? அந்த சின்னத்துறை மாணவன் அடித்தானா, இல்லைன்னா அங்கிருந்து வந்த 5 மாணவர்கள் சேர்ந்து சின்னத்துறை அடித்தாங்களா? மாணவர்களும் வர சண்டையெல்லாம் யாரு, இதுக்கெல்லாம் கிரிமினல் தரம்லாம் சொல்ல முடியாது. சின்னத்துறையும் படிக்கும் மாணவன், அந்த 5 பேரும் மாணவன். சின்னத்துறை அவங்களை டீச் பண்ணும் பொழுது அந்த மாணவர்களுக்கு கோபம் வந்து அடிக்க, அந்த சின்னத்துறை மாணவன் அதுக்கு டீச்சர்கிட்ட சொல்லிக் கொடுக்க, டீச்சர் வந்து நீங்க உங்க அப்பா அம்மாவை கூட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு வரணும், இந்த 5 மாணவர்களை பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. வெளியே போகும் சின்னத்துறையால தான் நம்ம இப்படி இப்ப வெளியில வந்து நம்ம அப்பா அம்மா கூட்டிட்டு போனா நம்ம அடிப்பாங்களேன்ற பயத்துலதான் சின்னத்துறை வீட்டுக்கு இந்த மாணவர்கள் சென்றிருக்காங்க. இது வந்து ஒரு சாதாரண சம்பவம் தான். இப்ப சின்னத்துறைக்கு அவங்களுக்கு நடந்ததுக்கு அவங்க மேல வழக்கு போட்டவர்களுக்கு இது சாதாரண சம்பவம் தான். சின்னத்துறை அவர்கள் சமூக மாணவர் என்பதை கையில் எடுத்து ரஞ்சித், மாரி செல்வராஜ் செய்த இந்த சாதிய அரசியல் தான் இந்த நிலைக்கு காரணம். பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து தீவிர விசாரணை இல்ல, ஒரு கரெக்டான முறையில வந்து விசாரணை நடத்தப்படல அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் தான் நீங்க முன்வைக்க வரீங்க. இது நடக்காம இருக்கிறது, அதாவது தீவிர விசாரணை நடக்கப்படாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல அதாவது தீவிர விசாரணை பண்ணி இதை ஒரு சாதிய வழக்காக இல்லாமல் இதை ஒரு மாணவர்களை தாக்கிய வழக்காக அதுக்கு என்ன வழக்குகளோ அதை போட்டு விட்டுருந்தா அந்த மாணவர்களுக்கு எதிர்காலம் இருந்திருக்கும். அந்த வழக்கிலிருந்து மீண்டு வந்திருப்பார்கள். அவர்களுக்கு படிப்பு இருந்திருக்கும், அவங்க குடும்பத்துக்கு. ஏன்னா அந்த மாணவர்கள் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இல்ல. அவங்க படிச்சு அவங்க குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில இருக்க அன்றாட காட்சி மாணவர்கள். இப்ப அந்த 5 பேர் குடும்பத்தையும் அழிச்சிட்டீங்க. நீங்க 5 பேர் வாழ்க்கை அழிக்கல, 5 பேர் குடும்பத்தையும் சேர்த்து அழிச்சிருக்கீங்க. அப்ப ரஞ்சித், மாரி செல்வராஜுக்கு என்னங்க, அவங்க 2 பேரும் சொகுசு வாழ்க்கையில இருக்காங்க. அவங்க இது சின்னத்துறை மாதிரி மாணவன் கதை கிடைச்சுன்னா அதை வச்சு 100 கோடி ரூபாய்க்கு படம் பண்ணி சம்பாதிப்பாங்க. அப்படி ஆளுகள். ஆனா பொது வேற ஒரு விஷயத்துல இப்ப அந்த மாணவர்கள் எதுக்கு மைனர் ஜெயில்னு ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. மைனர் ஜெயில்ன்றது மாணவனை திருப்பி இந்த சமுதாயத்துக்குள்ள கொண்டு வரணும் தான். அப்படி எங்க 5 மாணவர்கள் இந்த சமுதாயத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு பண்ணவங்க இந்த நான் சொல்ற ரஞ்சித், மாரி செல்வராஜ், திருமாவளவன் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து திருப்பி இவங்க வந்து சமுதாயத்துக்கு இந்த 5 பேரும் வரக்கூடாது, இந்த 5 பேரையும் அழிச்சிடணும் இந்த ஜாதியை சொல்லி செய்த சூழ்ச்சி தான் எதிர்க்கிறேன். முதல்வர் கூட ஏன் அந்த சின்னத்துறைக்காண்டி பேச வேண்டிய சூழ்நிலை, இப்படி பெரிய பிரபலங்கள் குரல் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பிரபலங்கள் நெருக்கடி கொடுக்குறாங்க. அது மாதிரி நெருக்கடிகள் தான் இந்த மாதிரி விஷயத்துக்கு வழிவகுச்சு. நீங்க ஒண்ணும் இல்ல, எக்ஸாம்பிள் சொல்றேன், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல கூட நாங்க தான் சென்னைன்னு சொல்லி முதல்வரை ஆளுங்கட்சியை மிரட்டலையா ரஞ்சித்? விசாரணை வைங்கன்னு சட்டப்படி கோரிக்கை வைக்கிறது வேற, இந்த சென்னைய நான் எங்களை விட்டா யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி மிரட்டலையா? கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொல்றது படி பார்த்தோம் அப்படின்னா காவல்துறையும் சரி, அரசாங்கமும் சரி, திரையுலகில் இருக்கக்கூடிய பிரபலங்களும் சரி, எல்லாருமே ஒரு தல பட்சமாக தான் செயல்படுறாங்க அப்படின்றது இதுல இருந்து தெரிய வருது. சரி, அப்போ அந்த 5 மாணவர்கள்னாலும் அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்றத சொல்லிருக்கலாம்ல, ஏன் அந்த 5 மாணவர்கள் சொல்லல? கூட சின்னத்துறையை பத்தி இந்த 2வது தாக்குனது யாருன்னு நீங்க கேட்டீங்க, அத சொல்ல எனக்கு மனசு வரல. ஏன்னா அது அந்த பையனோட கேரக்டரே தப்பா பேசக்கூடாது நம்ம நினைக்கிறோம். ஆனா இதே மாதிரி எங்க மாணவர்களை பத்தி அவங்க நினைக்கலையே, எங்க மாணவர் வாழ்க்கையை பத்தி நினைக்கலையே. அந்த கஷ்டத்துல இந்த நெருக்கடியில போலீஸோட தொந்தரவுகளை மீறி படிச்சு அவங்களும் பாஸ் ஆனாங்க. அதை நான் பாராட்டினேன். நானு அவங்களும் படிச்சு பாஸ் ஆகி அடுத்த நிலைக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க.
ஆனா பொறுத்து வரவிட மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பா சார். அதே மாதிரி இப்ப யுவராஜ் விஷயத்துக்கே வருமே. இப்போ நீங்க நிறைய விஷயங்கள் யுவராஜ் விஷயத்திலேயே நீங்க நிறைய சொல்லியிருந்தீங்க. இதுல பார்த்தா நீங்க சொல்றத பார்த்தா காதல் திருமணம் செய்தாலே தவறு அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை தான் நீங்க முன்வைக்க வர்றீங்க. எதனால இந்த ஸ்டேட்மெண்ட்? இல்ல, காதல் திருமணம் தவறுன்னு நம்ம சொன்னா யாரும் கேட்க போறது இல்ல. ஆனா காதல் திருமணம்ன்ற பேர்ல நீங்க ஏமாந்து நாளைக்கு நடு ரோட்ல நின்றா உங்களை யாரு பார்ப்பா? ஒருத்தவங்களை ஏமாத்திட்டு உங்க பெத்தவங்களை பணத்தெல்லாம் அதாவது பேரம் பேசுறாங்க. உங்க பெண்ணை திருப்பி அனுப்பணும்னா பேரம் பேசுறாங்க. நீங்க இத்தனை லட்ச ரூபா கொடுங்க, இத்தனை லட்ச ரூபா கொடுத்தாதான் உங்களை, அதாவது பழைய கமிஷனர் ரவி சாரே சொல்லியிருக்காரு, ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, திட்டமிட்டு ஒரு கும்பல் வந்து இந்த பெண்களை வந்து காதல்ன்ற பேர்ல ஏமாற்றி பணம் பறிக்கும் கும்பல் இருக்குன்னு சொல்லி பேசியிருக்காரு ரவி சாரே. அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஒரு குவாலிட்டி இருக்குங்க. ஒரு பையன் வந்து தேர்ந்தெடுக்கணும்னா இப்போ ஒரு டாக்டர் பொண்ணுக்கு டாக்டர் பையனை தேடு, இன்ஜினியர் பொண்ணுக்கு இன்ஜினியர் பையனை தேடுங்க. பெற்றோர்கள் எதுக்கு அந்த அந்த ஒரு பொருத்தத்தை பாக்குறாங்க? படிப்பா இருக்கட்டும், அவங்க எதிர்காலமா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரு பொருத்தம். நெடுகாலத்துக்கு அவங்க நீண்ட நாள் எந்த இது இல்லாம ஒரு ஏற்றத்தாழ்வுலாம் வாழணும். நீ பாட்டுக்கு போய் ரோட்ல இருக்கிற ஒருத்தரை கூட்டிட்டு வந்து இவன் தான் எந்த பெற்றவங்க ஏத்துக்குவாங்க சொல்லுங்க? அதுக்கா பெற்று வளர்க்குறாங்க? ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்று வளர்க்குறாங்க அப்படியா? அப்ப இதெல்லாம் இருக்கும் பொழுது இப்படி ஒரு அநீதிகள் அக்கிரமம் நடக்கும்போது அதை சார்ந்த அடையாளமாக அந்த கொலையை விட்டுருங்க, இதை எதிர்க்கும் அடையாளமாக தான் நாங்க யுவராஜை பார்த்தோம். அந்த அடையாளத்துக்கு தான் நாங்க மரியாதை கொடுத்தோம் யுவராஜுக்கு. கண்டிப்பா சார். நீங்க இப்ப சொல்லியிருந்தீங்க டாக்டர் பொண்ணுக்கு டாக்டர் மாப்பிள்ள தான் வேணும், இன்ஜினியர் பொண்ணுக்கு இன்ஜினியர் மாப்பிள்ள தான் வேணும். இந்த விஷயமே ஒரு கேலியா இருக்குதே. அப்படியே எல்லாரும் திருமணம் செய்ய முடியாது இல்லையா? டாக்டர்னா டாக்டர் மாப்பிள்ள தான் வேணும் அப்படின்னு இந்த சமூகம் வந்து அப்படி கட்டமைக்கல. இல்ல அப்படி சொல்லலங்க. அந்த ஒரு படிப்புக்கு ஈக்குவல் பொதுவா சொல்ல வரேன். ஏன் தேடுறாங்க? அதாவது ஒரு படிப்புக்கு நிகராக இருக்கணும் படிப்புல அப்படின்னு ஒரு பெற்றோர்கள் தேர்ந்தது தப்பு இல்லையே. அது பெற்றோர் உரிமை இல்ல. அது உங்களுக்கு கேலியா இருந்தா நாங்க என்ன செய்வோம்? அவங்களோட உரிமை. ஒரு டிகிரி படிச்சா டிகிரி படிச்ச மாப்பிள்ளை தேர்றது உங்களுக்கு கேலியா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன செய்யறது? அது நீங்க தான் எப்படி உங்க நாளைக்கு உங்க குடும்பங்கள்ல இப்படி வரும்பொழுது நீங்க எப்படி முடிவு எடுப்பீங்கன்னு பார்ப்போம். சரிங்க சார். இப்ப நீங்க சொல்ற இதுலயே நானும் வர்றேன். நீங்க சொல்றதுலயே வரேன். இப்ப டாக்டர் பொண்ணு டாக்டர் மாப்பிள்ள, ஆனா அவங்களுடைய ஜாதி ரெண்டுமே வேற வேறையா இருந்தா திருமணம் செய்தால் அது சரியா? ஜாதி வேறன்ற சப்ஜெக்டுக்கு நான் வரமாட்டேன். எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. சப்போஸ் பெற்றோர்களுக்கு பிடிச்சி வேற ஜாதி ஓகேனா இப்ப கல்யாணம் பண்ணாலும் பெற்றோர்கள் சம்பத்தோட பண்ணுங்கன்றத அட்வைஸ் பண்றோம். பல விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.